श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் எடுத்த பல அவதாரங்களில் ஒரு சிறந்த அவதாரமாக விளங்கக்கூடிய ராமாவதாரத்தை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த ரகுவீர கத்தியம் அப்படின்னு அழகான ப்ரோஸ். அந்த ரகுவீர கத்தியத்தின் பாலகாண்டத்தை இன்றைய நாள் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அடியனுடைய சாபாடியான ரிஷி அவர்கள் ஜெயத்யாசிரித சந்திராச அப்படின்னு முதல் ஸ்லோகம் தொடங்கி ஜெய ஜெய மகாவீர முதல் சூர்ணிகை பரியந்தம் நமக்கு அழகாக விளக்கினார். அதற்கு தொடர்ச்சியாக அடியேன் இரண்டாவது சூர்ணிகையை தொடங்கி நான்காவது சூர்ணிகை வரையும் விளக்கவிருக்கிறேன். வாங்க அனுபவிக்கலாம். இந்த சூர்ணிகைகளுடைய அர்த்தத்தை இன்னும் சுவாரஸ்யமா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு மனதில் ஒரு டவுட் தோணும். அந்த டவுட்டுக்கு ஆன்சர் என்னன்னா, பரமாத்மாவாகிய பகவான் ஜீவாத்மாவாகிய நம்மை உஜ்ஜீவிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறா, அந்த முயற்சிகளுடைய தாற்பயத்தை எடுத்துக்கொண்டு இந்த அர்த்தங்களோட கோர்த்து அனுபவித்த ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த முயற்சிகள்ல எங்க சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, சுவாமி வேதாந்த தேசிகன் இன்னொரு கிரந்தத்தை அருளி செய்துள்ளார். அதற்கு ரகசிய திரயசாரம் அப்படின்ற பேர். இந்த ரகசிய திரயசாரத்தில் 32 அதிகாரங்கள் உண்டு. இப்போ திருப்பாவையுள் திருப்பாவை அப்படின்னு ஒரு பாசுரத்தை சொல்றோம்ல, அதே போல ரகசிய திரயசாரத்துள் ரகசிய திரயசாரம் அப்படின்னு சொல்லப்படும் தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தை அனுபவிக்கிறோம். இந்த தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் 3 தத்துவங்களை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் எடுக்கிறார். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். இதுதான் 3 தத்துவங்கள். சித்துனா நாம் உயிர் உள்ள ஜீவாத்மா, அச்சித்துனா நாம் உயிர் இல்லாத வஸ்துக்கள். இந்த மைக் இருக்கு, அந்த ஃபேன் இருக்கு, இதுக்கெல்லாம் உயிர் இல்லை. ஏன் இந்த சரீரத்துக்கே உயிர் இல்லை? என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த சரீரத்துக்கு ஜீவாத்மா இந்த சரீரத்துக்கு உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சரீரத்துக்கு அறிவு வரும், உயிர் வரும். அதனால இந்த சரீரமும் ஒரு அச்சித்து தான். ஈஸ்வரன் யாரு? பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவர் தான் பரமாத்மா. இதுதான் இந்த தத்துவத்திரயங்கள். இதே அதிகாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் ராமர் பெருமாள் எடுக்கிற முயற்சிகளை பற்றி எடுக்கிறார். இந்த முயற்சிகள் அடுக்கின்றே வரார். இந்த சூர்ணிகைகளோட கோர்த்து அனுபவிக்கிறதுக்காக அடியேன் 2 தாத்பரியங்களே எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு சர்வ நியந்திரத்துவம் அப்படின்ற பேர், இன்னொன்னுக்கு சரணாகதி தத்துவம். சர்வ நியந்திரத்துவம்னா ஒருத்தன் எப்படி தன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்படின்னு காட்டுவதே சர்வ நியந்திரத்துவம் ஆகும். ரோல் மாடல் அப்படின்னு சொல்றோம். இவர் எனக்கு ரோல் மாடல், என்னுடைய அம்மா எனக்கு ரோல் மாடல், என்னுடைய அப்பா எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ பெருமாள் நமக்கு ரோல் மாடலாக திகழ்கிறார். அதுதான் சர்வ நியந்திரத்துவம். சரணாகதி தத்துவம்னா என்ன? சரணாகதினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல 2 பாகங்கள் உண்டு. ஜீவாத்மாவுக்கு ஒரு பாகம், பரமாத்மாவுக்கு ஒரு பாகம். ஜீவாத்மா பாகத்துல என்ன நடக்கும்? ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணணும்? நாம் பரம் சமர்ப்பிக்க வேண்டும். பாரம், வெயிட். பாரம்னா என்னது? சூட்கேஸ், பொட்டி, அதெல்லாம் இல்லை. பாரம்னா ஜீவாத்மாவே பெருமாள் திருவடியிலே சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுக்கு ஏதாவது சர்ஜரி இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. ஜீவாத்மா ஆல்ரெடி பெருமாளுடைய சொத்து தான். அந்த சொத்து பெருமாளுடைய சொத்து அப்படின்னு உணரணும் இல்ல, அந்த ரியலைசேஷன் வருது இல்ல, அதுதான் பிரபத்தி, அதுதான் சரணாகதி. ஸோ இதுதான் நம்ம பெரியவாள எடுக்கிறோம். இதுதான் சரணாகதித்துவம், ஜீவாத்மாவுடைய பாகம். இல்லை ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணணும்? நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஒரு ஃப்ளைட் சாதாரணமாக சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட் போகிறதா இருந்தால் லேண்டிங் பண்ணும்போது அப்ரோச் செக்லிஸ்ட்லாம் பார்க்கணும், ரன்வேயோட லைனாக இருக்காளான்னு பார்க்கணும், கிளைட் ஸ்லோப்லாம் செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப ப்ரொசீஜர்ஸ். ஆனால் இங்கேருந்து அதோட thousands of kilometers அவே, அது கணக்கே இருக்காத ஒரு டிஸ்டன்ஸ். அந்த வைகுண்டத்துக்கு ஒரே ஒரு சரணாகதி பண்ணா பெருமாள் ரொம்ப சௌகரியமா நம்மை, அவர்தான் உபாயம், அவர்தான் உபேயம், அவரே நம்மை வைகுண்டத்துக்கு எடுத்து அழைச்சின்னு போவான். அதுதான் இந்த சரணாகதி தத்துவம். இந்த ஜீவாத்மாவுடைய தத்துவம் இதுதான். அனன்ய சரணத்துவம் அப்படின்னு எடுக்கிறார் பெரியவாளா. முமுட்சுப்படியில இந்த அனன்ய சரணத்தை பத்தி நிறைய எம்பசிஸ் வருது. இப்படின்னா என்ன? ரெஃப்யூஜ் ஃபார் த ரெஃப்யூஜ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேற எந்த புகலிடமே இல்லை அப்படின்னு நாம் புரிந்து கொண்டு போய் பிரபத்தி பண்ணணும். அதுதான் ஜீவாத்மாவுடைய பாகம். இப்போ பரமாத்மாவுடைய பாகத்தை அனுபவிக்கிறோம். இது இன்னும் காம்ப்ளெக்ஸ். பரமாத்மா என்ன பண்ணணும்? இந்த சரணாகதி செய்த ஜீவாத்மாவுடைய ஜென்ம இறுதியில் அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை தருவார் பெருமாள். அது மட்டும் இல்லை, இந்த ஜீவாத்மா சரணாகதி பட்டா அப்படியே இருக்கலாமா, நார்மலா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. கைங்கரியபரனாக மாற வேண்டும், பெருமாள் இடத்தில் பக்தி காட்ட வேண்டும். பக்தி காட்டும் போது இந்த ஜீவாத்மாவுக்கு பாகவதன் அப்படின்னு ஒரு நாமம் வருது. இந்த
இந்த பாகவதன் இடத்தில் எவன் ஒருத்தன் அபச்சாரம் பண்றானோ அவனுக்கு பாகவத அபச்சாரி அப்படின்ற பேர். அந்த பாகவத அபச்சாரியை பெருமாள் தண்டிப்பார், இந்த ஜீவாத்மாவுக்கு கருணை காட்டுவார். இதுதான் சரணாகதி தத்துவம். 2 பாகங்களும் புரிஞ்சிருக்கும். சரணாகதி தத்துவம், சர்வநேத்திருத்தம். இப்போ இந்த தாத்பரியங்களை கோர்த்து அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூக்ஷ்மம். இப்போ சிம்பிளா நம்ம மேத்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இல்ல என்ன பண்ணுவோம், 1/2 பிராக்கெட்டுக்கு வெளியில வச்சுப்போம், பிராக்கெட்டுக்குள்ள 1/3 + 1/5 போட்டுப்போம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 1/3 × 1/5, 1/2 × 1/5 + 1/2 × 1/3 தானே ஆகும். அதே போல ஜே ஜே அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் முதல்லயே எடுக்கிறார்ல, அந்த மங்களாசாசனம் செய்யக்கூடிய வரிகள், அந்த வரிகள் எல்லா சூர்ணிகைக்கும் பொருந்தும். ஜே ஜெய மகாவீர மகாதீர தோரேயா ஜெய ஜெய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜன நிர்தாரித நிரவதிக மகாத்மிய ஜெய ஜெய அப்படின்னு எல்லா சூர்ணிகைகளுக்கும் பொருந்தும். ஸோ அப்பேற்பட்ட மங்களாசாசனம் செய்யக்கூடிய அந்த ரகுவீர கத்தியத்தின் 2வது சூர்ணிகையை அனுபவிக்கலாம். மகாதீர தௌரேயம் கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடப்பிரதா. தன் மனதை கட்டுக்காப்பாக வலிமையாக வைத்துக் கொள்கிறார். கஷ்டமான சமயங்களிலும் ராமர் தன் மனதை ரொம்ப வலிமையாக வைத்துக் கொள்கிறார். அதுதான் தீரஹா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு ஏதோ எடுத்துக்காட்டு ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அயோத்தியா காண்டத்திலே வருது. தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு அறிவிச்சுட்டார் ராமரிடம். இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு பார்ட்டிலாம் பண்ணியிருப்போம். ஆனா ராமர் அதை பண்ணல. அவர் சொல்ல போற வரியை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நார்மலா அப்பொழுது மலர்ந்த ஒரு தாமரை பூ போலே தன் திருமுக மண்டலத்தை வைத்துக்கொண்டு அவர் சீத்தையுடன் போய் இக்ஷ்வாகு குலதனமான நாராயணனுக்கு போய் பூஜைகள் செய்கிறார். நாராயணன்னா யாரு, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க பெருமாளாக சேவிக்கிறோம்ல, அவர்தான் அந்த காலத்தில் அயோத்தியில் நாராயணனாக இருந்தார். ஸோ ராமர் அவருக்கு போய் பூஜைகள் செய்ய போறார். இதே சமயத்தில் மந்தரா கூனி, அவள் தான் கைகேயியை சின்ன வயசுல வளர்த்து கொண்டு வந்தாள். இந்த கூனிக்கு தெரியவர் தான் ராமருக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, பரதன் இல்லாத சமயத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு கூனி தெரிந்து கொண்டு கைகேயிடம் கிடுகிடுன்னு போய் கைகே மனதை 1 ஹவர்ல நல்ல சர்வெக்ஸில் போட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டா. பிரெயின் வாஷ் பண்ணி கைகேயை தசரதனிடம் இருந்து 2 வரங்கள் வாங்க வச்சுட்டா. ஒரு வரம் என்னது, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும். இன்னொன்னு, ராமர் 14 வருஷங்களுக்கு காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு 2 வரங்கள் வாங்கிட்டா கைகே. தசரதன் என்ன பண்றது, ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். அதுல இங்கிலீஷ்ல அதுல ஒரு வரி எடுக்கிறார், தசரதா promises at haste and repents at leisure. இதுதான் அவர் எடுக்கிறார். கிடுகிடுன்னு எல்லா வரத்தையும் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் லேட்டரா தான் புரிஞ்சுப்பார். அதே போல ததாஸ்து அப்படின்னு சொல்லி பிபிலாம் லோவாய், சுகர்லாம் லோவாய், மயங்கி விழுந்துட்டார். அப்போ கைகே ராமரிடம் சொல்லணும்ல, ராமரை கூப்பிட்டு சொல்றா, ராமா பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போது உனக்கு நடக்காது. இது மட்டும் இல்ல, நீ த்விசப்த வருஷாணி காட்டுக்கு செல்ல வேண்டும். ஏன் த்விசப்த வருஷாணின்னு சொன்னோம், 14 சதுர்தச வருஷாணினே சொல்லிட்டு போலாமே அப்படின்னு கேட்டா இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை 99 rupeesக்கு வாங்குறோம்ல, இது டபுள் டிஜிட் தானே அப்படின்னு வாங்கிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 100. அப்ராக்சிமேட் பண்ணி பார்த்தா 100 தான். அதே போல த்விசப்த வருஷாணி, ராமா 2 7 வருஷங்கள் தாண்டா, காட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சின்னதா இருக்கிற மாதிரி கைகையை போர்ட்ரே பண்றா. அதே போல கைகையை சொல்லும் போது ராமர்லாம் கவலையே படல. அவர் தன் மனதை வலிமையாக வைத்துக் கொள்கிறார். அவர் அப்பொழுது மலர்ந்த ஒரு தாமரை பூ போலே. அப்போ அவர் நார்மலா தான் தன் திருமுக மண்டலத்தை வைத்துக் கொள்கிறார். இப்போ நார்மலா தான் இருக்கார். He neither is happy when Dasharatha tells that he is gonna have the பட்டாபிஷேகம், அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது அப்படின்னு சொன்னாலும் அவர் சந்தோஷப்படல, எக்ஸசிவா சந்தோஷப்படல. இப்போ உனக்கு பட்டாபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அவர் அழலாம் இல்லை. அவர் தன் மனதை வலிமையாக வைத்துக் கொண்டு காட்டுக்கு கிளம்புறார். என்ன சொல்லிட்டு கிளம்புறார், அதை கம்பநாட்டாழ்வார் எடுக்கிறார்.
மன்னவன் பணியான்றார்கள் நுண்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதென்றோ அப்படின்னு தன் மனதை வலிமையாக வைத்துக்கொண்டு அவர் காட்டுக்கு கிளம்புறார். 14 வருஷங்களுக்கு இங்க அவர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக திகழறார். நாமும் நம் மனதை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும், கட்டுக்காப்பாக திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எடுத்து காட்டுறார் ராமர். ஸோ என்ன கனெக்ஷன் இங்க? சர்வ நியந்திரத்துவம் ரோல் மாடலா இருக்கார். சர்வ நியந்திரத்துவம்னா என்ன? ஒருத்தன் எப்படி தன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்படின்னு காட்டுவதே சர்வ நியந்திரத்துவம் ஆகும். அது இங்க கனெக்ட் ஆகுது. அடுத்தது தௌரேயா. ராமர் முன்னிலையில் நிற்கிறார். எதன் முன்னிலையில் நிற்கிறார்? எல்லா நல்ல விஷயங்களிலும் முன்னிலையில் தான் நிற்கிறார் ராமர். ஆனா இந்த சூழ்நிலைப்படி அவர் ஒரு மகாதீரனாக இருப்பது முன்னிலையில் நிற்கிறார். அப்பேற்பட்ட ராமருக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். ஜெய ஜெய மகாதீர தோரேயா ஜெய ஜெய. வீரனாக இருந்த மட்டும் போராது, தீரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க உணர்த்துறார். அடுத்த சூர்ணிகை தேவாசுர சமர சமய சமுதித நிখিல நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா. இங்க வந்து டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரிஷி எடுத்த மாதிரி வாக்ஷுத்தி நன்னா வரும். ஸோ இந்த ரகுவீர கத்தியத்தை படிச்சா வாக்ஷுத்தி ரொம்ப நன்னா வரும். சீஷல் சீஷல் ஷீசல் சீஷல் அந்த சீஷல் அப்படின்னு நிறைய இங்கிலீஷ்ல வருதுல்ல, அதே போல இது ஒரு டங் ட்விஸ்டர் தான். அப்போ தேவ தேவ அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. திவு கிரீடாயாம் தேவஹா. கிரீடானா விளையாட்டு. ஒருத்தன் கஷ்டமான காரியங்களை விளையாட்டு போல செய்கிறானோ அவனுக்கு தீரன் அப்படின்ற தேவன் அப்படின்ற நாமம் பொருந்தும். இந்த மீனிங்கோட நாமம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே பொருந்தும். ஏனென்றால் அவர் கஷ்டமான காரியங்கள், சிருஷ்டி சம்ஹாரம், இந்த உலகத்தை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியங்கள், இதை விளையாட்டு போல செய்கிறார் அந்த பெருமாள். அதான் தேவஹா. அது பெருமாளுக்கு பொருந்தது. இது நான் மட்டும் சொல்ல, ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் எடுக்கிறார். அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே. லீலேனா கிரீடா, விளையாட்டு, எல்லாம் விளையாட்டு போல செய்கிறார். இந்த தேவஹா அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. எவன் ஒருத்தனுக்கு நிறைய தேஜஸ் இருக்கோ அவனுக்கு தேவன் அப்படின்ற நாமம் பொருந்தும். இது 33 தேவர்களுக்கும் இந்த நாமம் பொருந்தும். இவங்கிட்ட அமிர்த கலசம் அப்படின்னு ஒரு ஆன்டி ஏஜிங் சிறப்பு இருக்கு. எல்லாம் குடிச்சா அவளாம் எப்பொழுதும் சிந்துர பூ பாடிட்டே இருப்பா, என்றும் 16 போலவே இருப்பா. ஸோ ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா இந்த அமிர்தத்தை குடித்தால் மரணமே வராது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கான். மரணம் வரும். இந்த தேவர்கள்னா ஜீவாத்மா, பிறவி எடுத்திருக்கா, இவர்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு பெரியவாளா சொல்றா. ஸோ தேவகா இந்த 33 தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும், அதிதிக்கு பிறந்தவாத தேவர்கள், திதிக்கு பிறந்தவாத அசுரர்கள். இந்த அதிதிக்கும் திதியுடைய புத்திரர்களான இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமர சமய போர்க்காலத்தில் மாலி சுமாலி அப்படின்னு 2 அசுரர்கள் வந்து போட்டு தாக்குறா தேவர்களை. தேவர்களால் தாங்க முடியல. இப்போ தேவர்கள் அதிதி மாதாவோட சேர்ந்து போய் பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணும்போது பெருமாள் அபயம் கொடுத்து கவலைப்படாதீங்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாளே வந்து இப்போ என்ன நடக்கிறது, இந்த தேவர்கள்லாம் கைங்கரிய போறாள். பெருமாள் சொல்ற வேலையெல்லாம் பண்றாள், பெருமாளுக்கு கைங்கரியத்தையோ பண்றா. பாகவதர்கள் பெருமாள் இடத்தில் பக்தி காட்டுறா. இந்த தேவர்களிடம் இந்த மாலி சுமாலி அபச்சாரம் பட்டிருக்கா. இந்த பாகவத அபச்சாரிகளை பெருமாள் போய் தண்டித்து வதைக்கிறார் அப்படின்னு இந்த சூர்ணிகையில எடுக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த கட்டம் வரைக்கும். இப்போ இந்த மாலி சுமாலியை கொண்டாச்சுல, இங்கதான் சரணாகதி தத்துவம் கனெக்ட் ஆகுது. சரணாகதி செய்த தேவர்களுடைய கையை விடமாட்டார் நாராயணன். ஸோ இதுதான் இங்க சரணாகதி தத்துவம் இங்க கனெக்ட் ஆகுது. இந்த தேவர்கள் ஜெயிச்சாச்சுல போற எல்லாரும் கூடி புரிஞ்சுக்கிறா. நிரவதிக மகாத்மிய நிர்ஜர நிர்தாரித்த. நிர்ஜரனா ஜ்வரஸ்ய அபாவஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அவேயி பாவ சமாசத்துல கூறுவோம். ஜ்வரம்னா வியாதி, வியாதியே இல்லாதவர்களுக்கு தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த தேவர்கள்னா கூடி புரிஞ்சுக்கிறா. என்ன புரிஞ்சுக்கிறா? இந்த பெருமாளுக்கு பவுண்டே இல்லை, இஸ் பவுண்ட்லெஸ், லிமிட்லெஸ். அவருடைய கீர்த்திக்கு பவுண்டே இல்லை. இப்போ திருக்கார்வானம் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க கல்வன் பெருமாள் அப்படின்னு சேவை சாதிக்கிறார். கார்வானம்னா வானத்துக்கு மேல, வானத்துக்கு பவுண்டரி இருக்கா? இல்ல. அதே போல அந்த பெருமாளுக்கும் அவருடைய கீர்த்திக்கு பவுண்டரியே இல்லை அப்படின்னு காட்டக்கூடிய திவ்யதேசம் தான் திருக்கார்வானம். அதே பவுண்ட்லெஸ் பெருமாள் தான் நிரவதிக மகாத்மியம். அப்பேற்பட்ட மகிமை இவருக்கு. அவர்தான் நம்மை
இன்னும் அசுரர்கள் வந்து நம்மை போட்டு தாக்கினால் அந்த அசுரர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவது இந்த பெருமாள் தான். அப்பேற்பட்ட நாராயணனுக்கு ஜெய ஜெய மங்களங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் 3வது சூழ்நிலையில் எடுக்கிறார். இப்போ நடக்கிறதே ஒரு கட்டம். இதுக்கும் ராமாயணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆம், சம்பந்தம் இருக்கு. எப்படி? அடுத்த சூழ்நிலையை வச்சு புரிஞ்சுக்கலாம். தசவதன தமித்த தெய்வத பரிஷதபியர்த்தித தாசரதி பாவ. இப்போ என்ன கனெக்ஷன்னா, சுமாலி அப்படின்னு ஒரு அசுரன் பார்த்தோம்ல, அந்த சுமாலிக்கு பிறந்த குழந்தைக்கு தான் கைகசி அப்படின்றது அவள் பெண். அந்த பெண்ணுக்கு விஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு முனிவரோட கல்யாணம் நேர்கிறது. அவ 2 பேருக்கும் பிறக்கிறவன் தான் ராவணன். அவன் தான் தசவதனன், 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்றாங்க. 10 தலை ராவணன் தசவதனன். தமித தெய்வத தன் தாத்தாவான சுமாலியுடைய மரணத்துக்கு காரணம் யார் அப்படின்னு புரிந்து கொண்டு, எப்படியே பார்த்தாலும் தேவர்கள் தான் காரணம், தேவர்கள் தான் போய் சரணாகதி பண்ணியிருக்கான், அதனால தேவர்களிடம் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ராவணன் போய் பிரம்மாவை குறித்து தபஸ் செய்து நிறைய வரங்கள்லாம் வாங்கிக்கிறார். பிரம்மாயை ஆசுதோஷி அப்படின்னு சொல்லுவார். யாராவது சும்மா பெனன்ஸ் பண்ணாலே பிரம்மா வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுத்துருவார். அதே போல இவன் வாங்கி கொண்டு சாகா வரம் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட்ல அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, எனக்கே சாகா வரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் பிரம்மா. அதுக்கப்புறம் இங்க மரணம் வரக்கூடாது, அங்க மரணம் வரக்கூடாது, இவாளால மரணம் வரக்கூடாது அப்படின்னு நிறைய வரங்கள் கேட்டுட்டே இருக்கார். அவன் கொடுத்துட்டே இருக்கார். பிரம்மா ததாஸ்து ததாஸ்துன்னு இந்த வரங்கள்லாம் வாங்கி கொண்டு ராவணன் போய் ஸ்ட்ரெயிட்டா போய் அமராவதி பட்டணத்துக்கு போய் இந்திரன் தேவர்கள்லாம் போட்டு பாடாப்படுத்துறான். தேவர்கள் எல்லாம் தீர்மானிக்கிறா, நாம் சரணாகதி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நாராயணன் நம்மை காப்பாற்றுவான் அப்படின்னு இவாள புரிஞ்சுட்டு எப்போ சரணாகதி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதே சமயத்தில் பூலோகத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும்ல. பூலோகத்தில் இக்ஷ்வாகு குலத்துல பிறந்த ஒரு ராஜா தசரதன் அப்படின்ற நாமம். அவன் வந்து ஒரு புத்திரகாமேஷ்டி பண்ணி அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி புத்திர குழந்தை பாக்கியத்துக்காக இந்த யாகங்கள்லாம் பண்றான். அப்போ இந்த ரிஷிசிங்கர் அப்படின்னு ஒரு மகர்ஷி தான் அந்த யாகத்துக்கு கர்த்தா. அவர் தான் யாகத்தை பண்ணி வைப்பார். இந்த ரிஷிசிங்கருக்கு எப்பேற்பட்ட தப்போ வலிமையா, அந்த நாராயணனே வந்து இவரிடம் ஹவிஸ் வாங்கிப்பார். தேவர்களும் வந்திருக்கார், நாராயணனும் வந்திருக்கார். தேவர்கள்லாம் கூடி சரணாகதி பண்றார். தெய்வத்தை பரிஷத்னா கூட்டம், ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்றோம்ல, அதே போல கூட்டமாக திரண்டு இந்த தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணிருக்கா. இப்போ பெருமாள் அபயம் கொடுத்து கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த புத்திரகாமேஷ்டி பண்ணிட்டு இருக்காங்க தசரதன், அந்த தசரதனுக்கே மகனாக பிறந்து நான் இந்த ராவணனை வதைக்க போகிறேன் அப்படின்னு பெருமாள் அபயம் கொடுத்துட்டார். இந்த பூலோகம் எப்பேற்பட்ட லோகமா, இந்த தேவர்கள்னா ரொம்ப நீச்சமான லோகம் அப்படின்னு இந்த பூலோகத்தை நினைச்சுப்பான். ஹவிஸ் வாங்க வரும்போது கையை அப்படி நீட்டிப்பா, மேல தேவலோகத்தை பார்ப்பா, பூலோகத்தை பார்க்க கூட மாட்டான். எப்பேற்பட்ட பூலோகம் வருது, அந்த பூலோகத்துல கால் கூட பதிக்க மாட்டார்கள் இந்த தேவர்கள். அப்பேற்பட்ட நாராயணன், தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய நாராயணன் எந்த உலகத்தில் தேவர்கள் தன் காலை கூட பதிக்க மாட்டாலோ அந்த லோகத்தில் வந்து நாராயணன் கருணா காக்குஸ்தனாக வந்து அவதரிக்க போறார். இதை பற்றி அடியனுடைய சகபாடியான ரிஷியவர்கள் என்று கூறுவார். இந்த பெருமாளுக்கு தாசரதி பாவ அப்படின்னு எடுக்கிறார். தாசரதி, தசரதனுடைய மகனுக்கு தாசரதி அப்படின்ற பேர். இங்க சொல்றதுக்கு அடியனுக்கு ஒரு பாக்கியம். அடியனுடைய ஆச்சாரியனான முதலியாண்டான் சுவாமிகள் அடியனுக்கு வைத்த பேரும் தாசரதி தான். ஸோ இந்த ஒரு நல்ல பாக்கியத்தை நல்கியமைக்காக அடியனுடைய ஆச்சாரியன் முதலியாண்டான் சுவாமிகளுக்கும் அடியனுடைய ஆச்சாரியன் குரு துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமிகளுக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு அடியன் விடைபெறுகிறேன். அடியனுடைய சகபாட்டி ஸ்ரீ ருத்ரன் கண்டிப்பாக. நமஸ்காரம். நமஸ்காரம்.